அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வமக்ஃபிரத்துஹு வமர்தாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபிஹி நஸ்தஈன். ஜஸல்லாஹு அன்னா நபியனா வ சய்யிதனா வ மௌலானா கைருல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹிம் வ ஆலிஹிம் வ அஸ்ஹாபிஹிம் வ உம்மத்திஹிம் வ ஸல்லம பிமா ஹுவ அதத மா ஃபீ இல்மில்லாஹ் வ தவாமு முல்கில்லாஹ். சுரைக்காய் இது கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விரும்பி சாப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. குறிப்பா கோடை காலத்துல வெயில் அதிகமா இருக்கும்போதும் உடல் சூடு அதிகமா உள்ளவங்களும் உப்பு நோயால பாதிக்கப்படக்கூடியவங்களும் இதை அடிக்கடி இதை உணவுல சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல நீர் சத்து ரொம்ப கம்மியாகிறதுனால மலச்சிக்கல் போன்ற பல நோய்கள் வரும். அந்த நோய்க்கு இந்த சுரைக்காயை உணவா எடுக்கிறது அற்புதமான ஒரு தீர்வா இருக்கும். இப்ப சுரைக்காயுடைய பல்வேறு மருத்துவ பல நலன்களை பற்றி நாம இப்ப சொல்லலாம். சிறுநீரா கோளாறு, இந்த சுரைக்காவை சாராக்கி நல்ல ஜூஸ் ஆக்கி அதோட எலுமிச்சை சாறையும் நல்லா கலந்து குடிச்சா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகள் சிறுநீர் வழியா வெளியேறி யூரின் நல்லா ரிலாக்ஸ்டா நல்லபடியா ஃப்ரீயா போகும். சிறுநீர பாதையில இருக்கக்கூடிய எரிச்சல், ஏதாச்சும் தொட்டு நோய் அல்லது சிறுநீர் கட்டு பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே அது தீர்வா இருக்கு. உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. அதுல நீர்ச்சத்து மட்டும் இல்லாம குளிர்ச்சி தன்மையும் அதிகமா இருக்கு. வெயில் காலத்திலையும் உடல் சூடா இருக்கும் போதும் சுரைக்காய உணவா எடுத்துக்கிறது ரொம்ப அருமையான ஒரு மருந்தா இருக்கு. அந்த சதை பகுதியை சும்மா உடம்புல அப்படியே தேய்ச்சிக்கிட்டு வந்தா அது உடம்புல உள்ள சூட்டை தணிக்கும். கை கால் எரிச்சலை தீர்க்கிறதுக்கும் அது பயன்படுது. மலச்சிக்கலை நீக்கக்கூடியது. சுரைக்காயில நார்ச்சத்து அதிகமா இருக்கு. ஃபைபர்ஸ் ஃபுட்டும்பாங்க. இந்த ஃபைபர்ஸ் நம்ம உடம்புக்கு செரிமானத்தை ஏற்படுத்தவும், குடலுடைய இயக்கத்தை சீராக்கவும், மலச்சிக்கல் பிரச்சனையை அறவே இல்லாம ஆக்கி சூப்பரா குணப்படுத்தி குடல்ல இருக்கக்கூடிய புண்ணு, மூல நோய், இந்த பிரச்சனைக்கும் இது அருமையான தீர்வா இருக்கு. ஞாபக சக்தி அதிகரிக்க பாரம்பரிய மருத்துவ முறையில சுரைக்காய் ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்றாங்க. மூளைகளுடைய செயல்பாட்டை அதிகரிக்கும், மறதி, அல்சைமர் போன்ற நோய்களுடைய அபாயத்தை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதை பிராக்டிஸ் பண்ணி அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இது கரெக்ட் தானா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பொட்டாசியம் அதிகமா இருக்கு சுரைக்காயில. இது முக்கியமான ஒரு தாது சத்து. ரத்த அழுத்தத்தை சீராக்கி ஹை பிளட் பிரஷரை இது குறைக்குது. நல்ல உடம்பை குளிர்ச்சியாக்கி உடம்புல உள்ள கொழுப்பினுடைய அளவையும் குறைக்குது. இதுவும் ஒரு அருமையான தகவல். அதுக்கப்புறமா சுகர் நோய். பொதுவா நம்ம எல்லாத்தையும் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரே பொருள் அது என்ன செய்யும், அதை வச்சு பல நோய்கள் குணமாகும். நீரிழிவு நோய்க்கு இது எப்படி ஒரு சிறந்த பொருளா இருக்கலாம். உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறிட்டே இருக்கும்போது இந்த சுரைக்காவை உள்ள எடுக்கிறதுனால அந்த நீர்ச்சத்துக்களை தக்க வைக்கிறதுக்கு இது சுரைக்காய் ரொம்ப அதிகமாக பயன்படுது. இது போக தோல் நோய், உடம்புல பித்த உடம்பா இருந்தால் அந்த பித்தத்தை சரி செய்யறது, நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறது, உடம்புல வீக்கம் அல்லது நீர்க்கட்டு இந்த மாதிரி இருந்தா அந்த சுரைக்காயினுடைய இலைய ஊற வச்சு அதை என்ன செய்யலாம், ஒரு மேலே அந்த இதை தடவும் போது அதை அப்படியே அப்ளை பண்ணும்போது அதுலேயும் சுகம் கிடைக்குது. இப்படி சுரைக்காயில அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை பயன்படுத்தி இந்த வெயிலுடைய பிரச்சனையும் உடல் பிரச்சனையும் நம்ம தீர்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா.